அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது குருப்பெயர்ச்சி பலன்கள். தனக்காரகன், புத்திரகாரகன், ஆசான், மன்னவன், பொன்னவன், குரு பார்க்க கோடி நன்மை. இன்றைக்கு பார்ப்பது துலாம் ராசி. இதுவரையிலையும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். 8ஆம் இடம் என்பது திடீர் கண்டங்களையும் திடீர் ஆபத்துகளையும், என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எப்படி என்னன்னு புரியாத இடத்துல இருந்துக்கிட்டு திடீர் லாபத்தையும் திடீர் நட்டத்தையும் திடீர் இடைஞ்சல்களையும் உண்டு பண்ற இடம் 8ஆம் இடம். அந்த இடத்துல இருந்துக்கிட்டு 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம துளாராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பகவான் நம்ம ராசிக்கு விரயத்தை பார்வை செய்தார். விரயம், தூக்கமின்மை, அலைச்சல், வாங்கல் கொடுக்கல பிரச்சனை, தேவையில்லாத விரயம், தெண்ட செலவு, எப்படி வந்துச்சு எப்படி போச்சுன்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை உண்டு பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரே நம்ம ராசிக்கு துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்தார். 2ஆம் இடத்துல குடும்ப சுமைகள் அதிகம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மருத்துவ செலவு, தாய் தகப்பனுக்குள்ள பிரச்சனை, இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை 2ஆம் இடத்துலேருந்து உண்டு பண்ணிக்கிட்டு வந்துட்டார். அவரே நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்தார். மருத்துவ செலவு, வண்டி வாகன செலவு, தாயாருக்குள்ள நமக்கு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணார். உறவுக்குள்ளும் பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, கடனுக்கு மேல் கடன், வட்டி கட்ட முடியலை, வாங்கிய இடத்துல வீடு கட்ட முடியலை, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தேவையில்லாத பிரச்சனையும் சொந்த மந்தத்துக்குள்ளேயும் பிரச்சனைகளை உண்டு பண்ணி நம்ம எண்ணற்ற தொல்லைகளை அடைஞ்சு வந்துட்டான். வருகின்ற மே 13ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். துலா ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்கியம் என்பது தகப்பன் வழியில் அங்காளி வங்காளி, தகப்பன் உறவு முறையில் சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இடம். அந்த 9ஆம் இடத்துல வர்றாரு. அது பாக்கியங்களை தரக்கூடிய இடம். துலா ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியங்களை தரக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். அந்த 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ராசியையே குரு பகவான் பார்க்கிறார். துலாம் ராசியையே குரு பகவான் பார்க்கிறார். ஃபஸ்ட்டு மனசுல இருக்கிற பிரச்சனைகள் பூரா அகலும், மனசுல ஒரு திருப்தி வரும், ஒரு பயம் விலகும், கஷ்டங்கள் விலகும். இதுவரை என்னென்ன இடைஞ்சல்களா இருந்தது பூரா விலகி போயிடும். திருப்தி தரக்கூடிய இடத்துக்கு அவர் வருகிறார். அதனால நம்ம என்னென்ன நினைச்சோமோ அதெல்லாம் அடைய போறோம். மருத்துவ செலவு நீங்கும். பொதுவாக மருத்துவ செலவு நீங்கும். எதிரிகள் நம்மளை விட்டு விலகுவாங்க. நம்ம நினைச்சதை பூரா அடைய போறோம். அவரே நம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு துலா ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தைரியம், முன்னேற்றம், வீரியம், வைராக்கியம், அண்ணன் தம்பி உறவு முறை, அக்கா தங்கச்சி உறவு முறை, இது எல்லாரும் நமக்கு அந்நியமொன்னு மாறப்படாக. வெளிநாடு போகலைன்னா வெளிநாடு போவோம். எப்படியும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருவோம். நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க போகிறோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ராசிக்கு துலா ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. துலா ராசியிலேருந்து நம்ம இடத்துக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்தார் குரு பகவான். பிள்ளைகள் வழியிலையும் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், தகப்பனார் வழியிலையும் பிரச்சனைகள் ஒளிஞ்சு மறைஞ்சிரும். குலதெய்வம் நமக்கு அனுக்கிரகமாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடைவோம். லாபம் அனுதினமும் கிடைக்கும். இது எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அவ்வளவு தகுந்தாப்புல நன்மை அடையக்கூடிய காலகட்டமாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்கிறதுனால திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எதிர்பார்க்காத முன்னேற்றம் அடைவோம். நம்மளை யாரெல்லாம் ஏளனம் பண்ணினார்களோ அவர்களெல்லாம் விட்டு விலகி சென்று மரியாதை, புகழ், கௌரவம் கூடி வரும். நமக்கு குலதெய்வம் அனுக்கிரகம் இருக்கும். நீங்க வருகின்ற வெள்ளிக்கிழமைகள்ல லட்சுமி பெருமாள், அதாவது லட்சுமி நரசிம்ம பெருமாளை வணங்கி வாருங்கள். எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.